ஆத்தென்டிக்கான ஸ்டைலில், அதே சமயம் சீக்கிரம் கெட்டு போகாத மாதிரி தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். இது 1 மாதம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஹாஸ்டல் பசங்களா டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கானது. வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 20 பல் பூண்டு, 10 வரமிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், லெமன் சைஸ்க்கு புளித்துண்டு சேர்த்து நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிட்டோம். இதை ஆற வச்சுட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவும் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் வந்து நல்லா வறுபடணும். நல்லா வறுபடும் போது வாசனை செம்மையாக இருக்கும். வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மிக்சர் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கிடையில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடராக்கி அதையுமே வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைமில் நம்ம அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீட்டு பொண்ணு ஜானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.